வணக்கங்க. நாங்க வந்துட்டு கடந்த 15ஆம் தேதி ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தோங்க. நம்ம எங்க குடும்பத் தலைவரோட நண்பர் திரு மாரி அண்ணா அவங்களும், சகில் அக்கா அவங்களும் வந்துட்டு வீடு கட்டி எங்களுக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. நாங்க கிளம்பிட்டோங்க. எங்களுக்கு பத்திரிக்கை குடுத்தோனே நாங்க அன்னைக்கு கரெக்ட்டா காலையில கிளம்பிட்டோம். நாங்க போறதுக்குள்ள பால் காய்ச்சிட்டாங்கங்க. நம்ம திருவள்ளூர்ல செவ்வாய்ப்பேட்டையில கட்டியிருக்காங்க. திருவள்ளூர் பக்கத்துல செவ்வாய்ப்பேட்டை எங்க தாங்க வீடு கட்டியிருக்காங்க. வீடு வெளியில இருந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. எனக்கு அந்த பெயிண்டிங் கலர் ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்தது. வீட்டை நாங்க ரசிச்சு பார்த்த மாதிரியே அழகா உள்ள போக ஆரம்பிச்சோம். உள்ள போனா அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்க போன உடனே வீட்டுக்குள்ள போன உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்கங்க. இந்த 2 வேலையுமே ரொம்ப கடுமையான வேலை. அதுவும் வீடு கட்டுறதுங்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்தில இந்த விலைவாசியெல்லாம் சமாளிச்சு ஒவ்வொரு பொருளையும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி, அதுவும் வீடு நம்ம வாழப்போற வீடு நம்மளுடைய சந்ததி இருக்கணுன்றதுக்காக ஒண்ணொண்ணையும் பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டியிருக்காங்கங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப பெரிய சாதனையாவே சொல்லலாங்க. ஏன்னா வாழ்க்கையில வீடு கட்டுறதும் பெரிய சாதனை தான். அப்படியே அது பெரிய சாதனையோடு இன்னைக்கு அவங்க வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அந்த வீட பார்த்துட்டு நாங்க போறதுக்குள்ள பால் காய்ச்சிட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்துட்டு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோங்க. எல்லாருமே போய் சுத்தி பார்த்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்து கிஃப்ட் குடுத்துட்டு, அவங்க ரொம்ப ஜாலியான டைப்புங்க. அண்ணன் வந்துட்டு மாரின்னு பேர் சொல்றதுக்கு ஏத்த மாரி ஒரு வேற மாரிங்க. செம்ம ஃபன் டைப்பு. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அவங்க அக்காவும் சரி, அண்ணாவும் சரி அவ்வளோ ஒரு நல்ல டைப்புங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஃபுல்லா பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நாங்க சாப்பிட வரலான்னு வந்தோங்க. அங்க வந்துட்டு திரு உலகநாதன் அண்ணா அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு இப்போ இங்க வேலைய விட்டுட்டு வெளியில போயிருந்தாங்க. அவர பார்த்தோனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க. அவங்க வீடு வந்துட்டு சென்னையிலேருந்து ராணிப்பேட்டைங்க. ராணிப்பேட்டையிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அவர் வந்து ரிட்டயர்டே ஆயிட்டாரு. ஆனா அப்படி இருந்தும் பத்திரிக்கை வச்சதுனால இவ்வளோ தூரம் வந்திருந்தாரு. நாங்களும் பார்த்து ஒரு 2, 3 வருஷம் ஆயிருச்சுங்க. கோவிடுக்கு அப்புறம் மீட் பண்ணவே இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. எங்க குடும்பத் தலைவரோட கம்பெனியில வேலை பார்க்குற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல டைப்புங்க. எல்லா அண்ணாங்களுமே. எல்லாருமே ரொம்ப ஜாலி டைப். எல்லாருமே ரொம்ப உரிமையோடு பழகக்கூடியவங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. உண்மையாவே கடவுள் வந்து எங்களுக்கு நிறைய நல்ல மனிதர்களை குடுத்துருக்காருன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் அவர் ஐயா உலகநாதன் ஐயாவை பார்த்துட்டு நாங்களும் பேசிட்டு அவர்கிட்ட ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அவங்க குரூப் மீட்டிங் போட்டோன்னே அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. ஒரு 1 1/2 ஹவர்ஸ்க்கு மேலே அவர் வந்துட்டு அவங்களோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். சரி நாமளும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டு அப்புறம் பாலாஜி அண்ணெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. வீட்டை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. யதார்த்தமாக பழகக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு எங்கள் குடும்ப தலைவருக்கு இருக்காங்கங்க. எல்லா நண்பர்களுமே ரொம்ப நல்ல மனசோடு யதார்த்தமான அன்பை கொடுப்பாங்க பாருங்கள். ரொம்ப ஜாலியாகவும் இருப்பாங்க. அவங்களோட டூர்லாம் போகும்போது நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் என்டர்டெயின் பண்ணுவாருங்க. அவர்லாம் அவ்வளோ நல்ல டைப்பு. இந்த அண்ணன் பாருங்கள் எவ்வளோ அவங்களோட அன்பை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ ஜாலியாக நல்ல மூமெண்ட்டோடு எங்கள் மச்சனோடு சேர்ந்து அவர் ஒரே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் சைலண்ட்டாக அவங்களே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தோடு உங்கள் குடும்ப நண்பர்கள் வீட்டுக்கு விசேஷத்துக்குலாம் போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மன நிறைவோடு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். மறக்காமல் நீங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க.